அரியலூர் மாவட்டத்திலுள்ள அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிமீறல்கள், வாக்காளர்களுக்கு பணம், பரிசுப் பொருட்கள் அளித்தல் உள்ளிட்ட தேர்தல் தொடர்பான புகார்கள் ஏதும் இருப்பின், அரியலூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொது பார்வையாளர் பிரியங்கா சுக்லாவிற்கு 6385165646 என்ற எண்ணிலும், ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொது பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ள கைலாஷ் வாங்டேவிடம் 6385631644 என்ற எண்ணிலும், 6385563164 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் புகார்களை தெரிவிக்கலாம். மேலும் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கி வரும் தேர்தல் கட்டுப்பாட்டு அறை மற்றும் விஜில் ஆப் வாயிலாகவும் தங்களது புகார்களை தெரிவிக்கலாம் என மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் ரத்தினசாமி தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் வீட்டு உபயோக சிலிண்டர் மற்றும் வணிக சிலிண்டர்கள் நுகர்வோர்களுக்கு சீராக விநியோகம் செய்வது குறித்த கலந்தாய்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் வீட்டு உபயோக சிலிண்டர்கள் 100% வழங்குவது உறுதி செய்வதனையும், வணிக சிலிண்டர்கள் 70% வரையில் சீராக வழங்குவதை உறுதி செய்தலும் சிலிண்டர் விநியோகஸ்தர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. மேலும் சட்டவிரோதமாக சிலிண்டர்கள் ஏதேனும் பதுக்கினால் வட்ட வழங்கல் அலுவலர்கள் மற்றும் குடிமைப்பொருள் குற்றப்புலனாய்வு காவல் பிரிவு மூலம் நடவடிக்கை எடுத்திடவும், உணவகங்களுக்கு 70% சிலிண்டர்கள் கிடைப்பதனை உறுதி செய்திட வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்து பொதுமக்கள் பயப்படவோ அவசரப்படவோ வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்து வாக்காளர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தேசிய கொடியின் மூவர்ணத்தில் 100% வாக்களிப்போம் வாசகங்கள் அடங்கிய பலூன்களை பறக்கவிட்டு மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியருமான ரத்தினசாமி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மேலும் அங்கன்வாடி பணியாளர்கள் ஒன்றிணைந்து தேர்தலில் வாக்களிப்பதை உறுதிப்படுத்தும் தேர்தல் மையிடப்பட்ட விரல் வடிவில் நின்று அங்கன்வாடி பணியாளர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அரியலூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொது பார்வையாளர் பிரியங்கா சிங்லா, ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி பொது பார்வையாளர் கைலாஷ் வாங்கே மற்றும் தேர்தல் காவல் பார்வையாளர் ஓம் பிரகாஷ் திரிபாதி ஆகியோர் அரியலூர், ஜெயங்கொண்டம் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளிலும் உள்ள வாக்குச்சாவடி மையங்களை அவ்வப்போது ஆய்வு செய்து வருகின்றனர். வாக்குச்சாவடி மையங்களில் உள்ள அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு வசதிகள் மற்றும் போதிய இடவசதிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்வதுடன் வாக்காளர்கள் எண்ணிக்கை விவரம் குறித்தும் கேட்டறிந்து வருகின்றனர். மேலும் மாற்றுத்திறனாளிகள் எளிதாக வாக்களிக்கும் வகையில் சாய்வுத்தளம் இல்லாத வாக்குச்சாவடிகளில் சாய்வுத்தளம் அமைக்கவும் அறிவுறுத்தி வருகின்றனர். மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தின் சார்பில் அரியலூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகின் வாயிலாக அரியலூர் நகராட்சி பேருந்து நிலையத்தில் அண்மையில் நடைபெற்ற மதுபோதை ஒழிப்பு சம்பந்தமான விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொதுமக்கள் அனைவருக்கும் மதுபோதை பயன்பாடு தடுத்தல் தொடர்பான விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. மேலும் கலை நிகழ்ச்சிகள், கரகாட்டம், தப்பாட்டம் மற்றும் ஒயிலாட்டம் ஆகியவற்றின் வாயிலாக மதுபோதை தடுத்தல் தொடர்பான விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஸ்வேஷ் சாஸ்திரி உள்ளிட்ட பல்துறை அரசு உயர் அதிகாரிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக முதல் தலைமுறை வாக்காளர்கள் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் தேர்தல் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அண்மையில் அரியலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற தேர்தல் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான ரத்தினசாமி தொடங்கி வைத்தார். தேர்தல் பருவம் தேசத்தின் பெருமிதம் என்பதை வலியுறுத்தும் வகையில் வைக்கப்பட்டிருந்த கையெழுத்து பதாகையில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் ரத்தினசாமி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கையெழுத்திட்டு கையெழுத்து இயக்கத்தினையும் தொடங்கி வைத்தனர். மேலும் கல்லூரி வளாகத்தில் தேர்தல் திருவிழா தமிழ்நாட்டின் பெருவிழா என்பதை வலியுறுத்தும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த செல்பி பாயிண்டில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர் செல்பி எடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இதனையடுத்து கல்லூரி மாணவ மாணவிகள் சார்பில் நடைபெற்ற தேர்தல் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ரத்தினசாமி தொடங்கி வைத்தார். இதில் கல்லூரி மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கல்லூரி வளாகத்தில் தொடங்கிய பேரணி முக்கிய வீதியில் வழியாக சென்று பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது.